2 தீமோத்தேயு 2:13 தீமோத்தேயு பவுல் சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் நமக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வருஷத்தினுடைய முதல் துவக்கத்துல நாம் என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு அவருக்கு முன்னாடி எல்லா தீர்மானங்களை உண்மை உத்தமமா எப்படியே சொன்னோம். ஆனா தீர்மானத்தை என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அதுல நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, தம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். சங்கீதத்துல சொன்ன பிரகாரம் நம்மை காப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உறங்காமலும் தூங்காமலும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நாம சில நேரத்துல உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் ஜெப காரியங்களில, ஊழியத்தின் காரியங்களில, விசுவாச வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில நாம் உண்மை இல்லாதவர்களாய் நாம் தடுமாறும் போதெல்லாம் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருந்து என்ன சொல்றாரா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் உன்னுடைய கிருபை அல்லவா என்னை தாங்குகிறது அப்படின்னு சொல்றார். அதனால சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் சந்தோஷமாய். இளைய மகன் வந்தான், உடனே அப்பா என்ன சொன்னாரு, எல்லாம் பேண்ட வாத்தியத்தை கொண்டு வா, எல்லாம் சந்தோஷமா பாட்டு பாடு, எல்லாம் டான்ஸ் ஆடு. அவனும் அழுக்கு வஸ்திரத்தோட வர்றான். அவனை கட்டி அணைச்சு, அங்க அப்பா வீட்டுக்கு வந்தாலே எந்த சூழ்நிலையும் மாறும். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் மாறும். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆசையா வாஞ்சையா நீங்க ஓடி வரும்.